புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரத். சரத், முழு விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரி அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் போலி மருந்து தயாரிப்பு தொடர்பான வழக்கை சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு மாற்றி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மேற்கொண்ட சோதனையில் புதுச்சேரியில் இருந்து அனுப்பப்பட்ட மருந்து மற்றும் மாத்திரை பொருட்கள் போலியாக தயாரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச அரசாங்கம் கொடுத்த தகவல் அடிப்படையில் புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் மேட்டுப்பாளையத்தில் போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையை கண்டறிந்தனர். அந்த தொழிற்சாலையில் மக்களின் உயிர் காக்கும் மருந்துகள் பலர் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலியாக எந்த உரிமம் பெறாமல் தயாரிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தொழிற்சாலைக்கு சீல் வைத்த சிபிசிஐடி காவல்துறையினர் தொழிற்சாலையை நிர்வகித்து வந்தவர்களை கைது செய்தனர். போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளரான ராஜாவை தேடி வந்த சிபிசிஐடி காவல்துறையினர் அவரது வீட்டில் இருந்து பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்க பணம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்தனர். ராஜாவின் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் டைரிகளில் இருந்து போலி மருந்து தொழிற்சாலை செயல்பட்டதற்கு பல முக்கிய பிரமுகர்கள் ஆதரவு இருந்துள்ளது என்றும் அரசியல் கட்சியினருக்கு தொடர்பு இருந்ததாக தகவல் வெளியாகியது. இந்நிலையில் போலி மருந்து தயாரிப்பு வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தனர். எதிர்கட்சிகள் மற்றும் பாஜக சேர்ந்தவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் 10 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு பிரிவை உருவாக்கி போலி மருந்து தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் இருந்து ஒப்படைக்க உத்தரவிட்டார். காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சியின் போலி மருந்து தொழிற்சாலை நிறுவனர் ராஜாவிற்கும் சபாநாயகருக்கும் செல்வத்திற்கும் தொடர்பு உள்ளது என சந்தேகம் எழுப்பி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போலி மருந்து தொடர்பான வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவிடமிருந்து சிபிஐக்கு மாற்றி ஆளுநர் கைலாசநாதன் இன்று உத்தரவிட்டுள்ளார். பல மாநிலங்களுக்கு போலி மருந்து தயாரித்து அனுப்பப்பட்டதால் நாடு தழுவிய அளவில் விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதோடு தேசிய பாதுகாப்பு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்டையும் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதன் காரணமாக என்ஐஏவும் இந்த வழக்கை மாற்றி துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி சரத்குமார். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call